நீங்கள் அவர்களோடு போராடுங்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப போராட்டம் என்பது வெறுமனே நிலத்தை அபகரிப்பதற்காகவோ அல்லது தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காகவோ அல்லது தாம் ஒரு ஒரு பலசாலிகள் என்பதை பிறருக்கு காட்டுவதற்காகவோ இஸ்லாமிய போராட்டங்கள் இருக்கிறது. அப்படி இருந்தால் அது இஸ்லாமிய போராட்டம் அல்ல. இந்த உலகத்திலே அக்கிரமங்கள் அடக்கப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்றான், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூலா, நாம் எல்லா உம்மத்துக்கும் ரசூல்மார்களை அனுப்பினோம். ஏன்? அன்யஅ்புதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற கொள்கையை போதிப்பதற்காக வேண்டி. அப்ப இந்த உலகத்தில் போராட்டம் என்பது ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையிலான போராட்டங்கள் உலகம் அழியும் வரையும் அது நின்று விடாது. லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மதி லாஹிரீன அலல் ஹக், என்னுடைய உம்மத்தில் உள்ள ஒரு சாரார் சத்தியத்துக்காக போராடி கொண்டே இருப்பார்கள். எதுவரையும்? கியாம நாள் வரையும். அப்ப இந்த உலகத்தில் உண்மைக்கும் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையிலான அந்த போராட்டம் உலகம் அழியும் வரையும் அது நின்று விடாது. இத சுருக்கமாக நீங்க தெரிஞ்சு கொள்ளும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் இன்றைய இந்த உஹுத் சம்பந்தமான சில தகவல்களுக்குள்ள வாரம். நான் சில ஒரு முன்னுரைக்காக சொன்னேன், இந்த கேமராவையும் கொஞ்சம் செட் பண்ணன்றதுக்காக சில தகவலுக்காக சொன்னேன். கண்ணியமானவர்களே, இப்ப நாங்க கஸ்வத் உஹுத், உஹத் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க, அது சரியான அரபு பதம் உஹுத். உஹுத் உஹத் யுத்தம். நாம கூட ஆரம்ப டைம்ல அது உஹது உஹதுன்னு சொல்றது, மக்களுடைய அந்த பேச்சு வழக்கில் உஹதுன்னு யூஸ் பண்ணுவாங்க. சரியா சொல்லணும், என்னது? உஹுது யுத்தம். உஹுது என்பது மதீனாவில் உள்ள ஒரு மலைக்கு பேர். கிட்டத்தட்ட மதீனாவினுடைய அந்த நகரத்திலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் உஹுது இருக்குது. நம்ம எல்லாரும் போயிருப்போம். அந்த இடத்துக்கு பேர் உஹுத். அந்த இடத்துல இந்த யுத்தம் நடந்ததால அதுக்கு உஹுது யுத்தம்னு சொல்லுவாங்க. மாரக்கத் உஹுதுன்னு சொல்லுவாங்க, அல்லது அதாவது உஹது யுத்தம்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இப்ப நாங்க பொதுவா இந்த உஹது யுத்தத்தை நம்ம ஏன் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? கண்டிப்பா வரணும். அது நடந்து முடிஞ்ச ரசூலுல்லாவுடைய காலத்துல ஒரு போராட்டம். நம்ம அதை தெரியறதால நமக்கு என்ன அப்படின்னா, ரசூலுல்லாவுடைய வரலாற்றில் ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிகளிலும் நமக்கு முன்மாதிரி. ரசூலுல்லாவை பின்பற்றுவது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி. யாருக்கு? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறவர்களுக்கு அல்லாஹ் இருக்குதுன்னு சொல்றான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் என்ன சொல்றான்? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊன், அல்லாஹ் சொல்றான், நபியே என்னை பின்பற்றுங்கள் என்று அவங்களுக்கு சொல்லுங்கன்றான். அப்ப ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்க படிக்கணும். குறிப்பாக இந்த உஹது யுத்தம் இருக்கிற ஏராளமான படிப்பினைகள் அதுல நமக்கு இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுவதனுடைய அவசியம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செஞ்சா என்ன நடக்கும் என்பதற்கான படிப்பினைகள், அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளைக்கு, தூதருடைய ஒரு கட்டளைக்கு மாறு செஞ்சதால அந்த நபித்தோழர்கள் அடைந்த அந்த இன்னல்கள், அவங்களுக்கு அது கூலி. அவங்க வேணும்னு மாறு செஞ்சவங்க இல்லை. சஹாபாக்களை பொறுத்தவரை ரிதுவானுல்லாஹி அலைஹிம், அவங்களுடைய எண்ணங்கள்ல அவங்க தவறு விட்டிக்க மாட்டாங்க. சில போது ரசூலுல்லா சொன்ன அந்த விஷயத்தை அவங்க பிழையாக புரிஞ்சு ரசூலுல்லா இதுக்குத்தான் சொல்லியிருப்பாங்கன்றதுக்காக செஞ்சிருப்பாங்களே தவிர தூதருக்கு மாறு செஞ்ச ஒரு சமூகம் அல்ல, அல்லது நயவஞ்சகமாக நடந்த ஒரு சமூகம் அல்ல. நல்ல மக்கள் ஏதோ ஒரு காரணத்தால அல்லாஹ்வுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொல்றான், ஆதம் தவறு செஞ்சாரு, ஆனா அவர்கிட்ட தவறு செய்யற அந்த உறுதி இல்லை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதுக்காக செய்யல, ஆனா செஞ்சது தவறு தானே. ஷைத்தான் தெளிவா சொல்லிக்கிறான், அல்லாஹ் இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்கன்றான், இதுகிட்ட நெருங்குனீங்க ஷைத்தான் அவங்களுக்கு பகிரங்கமான எதிரின்றான், அவனுக்கு வழிபட்டீங்கன்னா அவங்களை கேவலப்படுத்துவான். இவ்வளவும் சொல்லி இருக்க ஷைத்தான் போய் உள்ளத்துக்குள்ள தப்பான எண்ணத்தை போட்டு சத்தியம் பண்ணி உங்களுக்கு விஷயத்துல அவ்வளவு செஞ்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாறு செஞ்சிட்டாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வேணும்னு செய்யலன்னு அல்லாஹ்வே சொல்றான். நபித்தோழர்களை பொறுத்தவரையும் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, ஏன் அவங்க எப்படிப்பட்ட ஆள்க தெரியுமா, ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சதாலான இப்படின்னு நம்ம பேசல, ரசூலுல்லாஹ்வே பேசல.
வணங்குதா? அவங்க இவ்வளவு பெரிய தோல்வியை சந்திச்சும் கூட, தோல்வின்னா அதை பற்றி நான் தகவலுக்குள்ள வாரேன். ரசூலுல்லாஹ் கூட ஒரு நாளும் சொல்லல நீங்க செஞ்ச வேலையால தான் உஹுதுல இவ்வளவு பெரிய பிரச்சனை, அநியாயத்துக்கு நாங்கள் முஸ்அபை இழந்தோமே, அநியாயத்துக்கு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுமா, அநியாயத்துக்கு இன்னென்ன நபித்தோழர்கள் இழந்தோமே, அநியாயத்துக்கு எனக்கு முகத்துல காயம் வந்தது, இந்த மாதிரி எந்த வார்த்தையும் சொல்லலை. அடுத்த செகண்ட் அபூ சுஃபியானுக்கு சொல்றாங்க, அடுத்த முறை பத்ர்ல சந்திப்போம், நாங்களும் சந்திப்போம்னு சொல்லுங்க. மனம் தளரல்ல, விளங்குதா சொல்லு. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னு சொன்னால், பொதுவாக வாழ்க்கையில நமக்கு நடக்கிற எல்லா விதமான சோதனைகள், சில வாழ்க்கையில நாம் செய்கிற சில தவறுகள் நம்மளே திரும்ப அது மாதிரியான ஒரு வேலையை செய்ய விடாமல் ஒரு படிப்பினையை தரணும். இதான் மூமின். ஒரு மூமினை பொறுத்தவரையும் ஒரு வாழ்க்கையில நம்ம ஒரு மிஸ்டேக் கூட்டிப்போம், அது நம்ம செஞ்ச ஒரு தவறா இருக்கலாம், அந்த தவறின் காரணமாக நம்ம ஒரு பெரிய ஒரு சோதனையை சந்திச்சிருப்போம். ஒரு மூமினை பொறுத்தவரையும் அந்த சோதனையில் அவன் அடைகிற பலன் என்னண்டா, அவன் செஞ்சது தவறு, அல்லாஹ்விடத்துல இஸ்திக்பார் செஞ்சான், இது மேல செய்ய மாட்டேன் தௌபா செஞ்சான், அந்த தௌபாவின் மூலம் அந்த செயலின் மூலம் அவனோட வாழ்க்கையில் அவனுக்கு ஏற்பட வேண்டிய மாற்றம் என்னண்டா, இந்த மாதிரி வேலை இதுக்கு போல செய்யப்படாது. இதானே? அப்போ உஹுது போர்க்களத்தை பொறுத்தவரையும் இதுல நம்ம படிக்கிறதுல ஒரு பெரும் பெரும் படிப்பினைகளையும் அதை நாங்கள் முதலாவது ஒன்று பார்ப்போம். இந்த உஹது போர்க்களத்துக்கான முக்கியமான அந்த போருக்கான இது எப்போ நடக்குதுன்னு சொன்னால், அதாவது ஹிஜ்ரி 3 ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து செய்ததிலிருந்து 3 வருஷத்துக்கு பிறகு நடக்குது. பத்ர்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போர் கேள்விப்பட்டிருப்போம். முதலாவது யுத்தம், சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திய ஒரு யுத்தம்னு சொல்லலாம். அந்த யுத்தம் என்பது ஒரு முஸ்லிம் சமுதாயத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு நியமத்தாக, ஒரு சந்தோஷமாக, ஒரு தைரியமாக, இஸ்லாத்துக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றியாக பத்ர் போர்க்களம் இஸ்லாமிய வரலாற்றில் பேசப்படும். அது எப்போ நடக்குது? ஹிஜ்ரி 2ல் நடக்குது, ஒரு வருஷத்துக்கு முதல் ரமதான் மாதம், கிட்டத்தட்ட ரமதான் பிறை 17. அதில் முஸ்லிம் சமுதாயத்துக்கு மாபெரும் வெற்றி கிடைச்சது. இன்னும் சொல்றதா இருந்தால் அந்த வெற்றி ஒரு இன்றைய பரிபாஷையில் அப்படி ஒரு வெற்றி கிடைக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல லக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின், பத்ர் போர்க்களத்தில் உங்களுக்கு அல்லாஹ் ஹெல்ப் பண்ணினான். நீங்க கொஞ்சமா இருந்தீங்க, அவங்க கூடுதலா இருந்தாங்க, ஆனாலும் அல்லாஹ் என்ன செஞ்சான், உங்களுக்கு உதவி செஞ்சான், வானத்தில் இருந்து வானவர்களை இறக்கினான். அப்படி ஹெல்ப் பண்ணின ஒரு யுத்தம் தான் அது. அல்லாஹு தஆலா பத்ர்ல கிடைச்ச அந்த வெற்றி ஒரு புறத்தில் முஸ்லிம் சமுதாயத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம், இஸ்லாத்துக்கு கிடைச்ச வெற்றி என்றாலும் காவிர்களுக்கு அது மிகப்பெரிய இழிவும் கேவலமும் தோல்வி. அதே நேரம் இந்த யுத்தம் ரசூலுல்லாஹ் போருக்காக போகல, பத்ர் போர்க்களத்தில் முஸ்லிம்கள் காவிர்களை எதிர்த்து சண்டை பிடிக்க போகல. போனது என்னதுக்கு, அதாவது காவிர்கள் அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டத்தை மறிச்சு இந்த ஏன்னா இழந்துட்டு வந்துக்கிறாங்க எல்லாத்தையும் மக்காலேருந்து, அதை வழிமறிக்கிறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் படையை திரட்டிட்டு போறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு பெரிய போருக்கான இந்த உஹுதுல முஸ்லிம்கள் ஒன்று திரண்டு போருக்கு தயாராகி போன அந்த ப்ரிப்பரேஷன் கூட இல்லை. போனாங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க இந்த வியாபார கூட்டத்தை தான் நீங்க எதிர்பார்த்து போனீங்க, ஆனா அல்லாஹ் அதை போராக மாற்றினான். அல்லாஹ் இப்படித்தான் ஹக்கை நிலைநாட்டி பாத்தில் அழிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ பத்ர் போர்க்களம்ன்றது போருக்காக சஹாபாக்கள் போகல. எந்த அளவுன்னு சொன்னா, போர் முனையில சஹாபாக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த போர்ல நாங்க வெல்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். அதனால சஅத் இப்னு முஆத் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நிலைமை விளங்குது தானே பெண்ணண்டு, எங்களை விட உங்களை பாதுகாக்கிற நல்ல தோழர்கள் இன்னும் மதீனால இருக்கிறாங்க, வரலைங்க, எங்கட நிலைமை மோசம் அடைஞ்சிக்கிட்டு போனா நீங்க குதிரை எடுத்துட்டு வேகமா போங்கன்றான். அப்படின்னா நாங்க சாவ போறோம் அந்த லெவல்ல. அல்லாஹ் சொல்றான் இத குர்ஆன்ல, நீங்க கொஞ்சமா பலவீனமா இருந்தீங்க, நான் உதவி செஞ்சேன்றான், வானவர்கள் இறக்கிறான். அப்படி ஒரு யுத்தத்துல இந்த கடுமையான இந்த காபிர்களுக்கு நடந்த இந்த தோல்வியை அவங்களால சகிக்க முடியல. குறிப்பா குறைஷிகளை பொறுத்தவரையும் அன்றைய அந்த ஜஸீரத்துல் அரபுல நாம் வாழ்ந்துட்டு இருந்த ஜஸீரத்துல் அரபுல குறைஷிகள்ன்றாலே அவங்களுக்கு 2 விஷயம் இருந்தது. ஒன்று அவங்க பலசாலிகள், 2வது அவங்க கண்ணியமானவர்கள். குறைஷிகள் அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார படைகளை எல்லாம் லேசில் வழிமறிக்க மாட்டாங்க. ஏன்னா குறைஷிகள் அவங்க அந்த ஹரத்துக்குரியவர்கள்னு ஒரு ரெஸ்பெக்ட் கலந்த பயம் இருந்தது அவங்களுக்கு. இந்த பயம் பத்ர் போர்க்களத்தில் அவங்களுக்கு எதிராக உடைஞ்சுது.
இதுக்கு பிறகு குறைசிகளோட அடிவாங்கின ஆட்கள் தானே அப்படின்னு அவங்களுக்கான ஒரு பலவீனத்தை உண்டாக்கிச்சு. இது அவங்களுக்கு ஆகப்பெரிய ஒரு சேலஞ்ச். இதுக்கெல்லாம் அபூ சுஃபியான்றவர் இஸ்லாத்துக்கு வந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. காலித் பின் வலீத் இஸ்லாத்துக்கு வந்தார். ஆனால் இந்த ஊது போர்க்களத்தில் இவங்க தான் எதிரிகளுடைய ரொம்ப பெரிய தளபதிகள். இன்னும் சொல்ல போனால் காலித் பின் வலீதுடைய அந்த குதிரைப்படை தான் உஹது போர்க்களத்தில் 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதாவுறதுக்கு காரணமாக இருந்த பலமான ஒரு லீடர். அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். அதான் சொல்லுவாங்க, அவர் காலித் பின் வலீது குஃப்ரில் இருக்கும் போதும் அந்த படம் வெல்லும், இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவர் போகிற படம் வெல்லும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பலமான ஒரு வீரர். இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு கௌரவ பிரச்சனை அதாவது இங்கே 3-4 பிரச்சனை வருது. முதலாவது என்னென்னா, அவங்கள ஈர கொலைகள் எல்லாம் கொல்லப்பட்டுட்டாங்க. யார்? அபூஜஹல் கொல்லப்பட்டாச்சு, உமையா இப்னு கலப் கொல்லப்பட்டாச்சு, அதே மாதிரி உத்பா பின் ரபியா கொல்லப்பட்டாச்சு. இப்படி காபிர்களில் ஈர கொலைன்னு சொல்லுவோமே, இவங்க முக்கியமான ஆட்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டாங்க. பெரிய ஒரு அவமானம். மறுபுறத்தில் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்திரம். என்னடா இது, நம்ம அழிக்கலாம்னு பார்த்தா இவங்க மதீனால இருந்துக்கிட்டு வெண்டுட்டாங்களேன்றது. இப்படியான ஒரு அவங்களோட அந்த வெஞ்சத்தை ஆத்திரத்தை தீர்த்து அவங்களோட அந்த இருப்பிடத்தை அவங்கள பற்றிய அந்த அரபுலகத்தில் அந்த அந்த அச்சத்தை ஸ்ட்ராங் பண்ணணுன்ற அந்த ஒரு தேவை ஒன்றும் ஏற்படுது. அப்போதான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அபூ சுஃபியான் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அங்கே மக்காவில் உள்ள குறைஷி காபிர்கள்ட்ட எல்லாம் சொல்கிறாரு, இந்த பத்ருடைய இந்த வியாபார படையால் தான் யுத்தம் உண்டு, நமக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்குது. என்னது, மிக பெரும் இழப்புகள், 70க்கும் மேற்பட்டவர்களை நாம் இழந்து விட்டோம், எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, இதுக்கு பழி வாங்கணும் என்பதற்காக அந்த பத்ருக்கு அந்த கொண்டு வந்த வியாபார பொருட்களை எல்லாம் அதுக்கு உதவிக்காக என்ன செய்யுமாறு அந்த உரியவங்கிட்ட போய் கேட்குறான், குறைஷிகள்கிட்ட. நீங்கள் இதை நம்ம வித்துட்டு என்ன செய்வோம், இந்த இவங்களுக்கு 2ல் 1 பார்க்கணும்னு கிட்டத்தட்ட 1 வருடமாக என்ன செய்கிறாங்க, இந்த யுத்தத்துக்கான தயாரிப்புகளை செய்கிறாங்க. இந்த பத்ருக்கு போகிறோம், இந்த பத்ரில் அவங்க அடைஞ்ச தோல்வியை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் உஹுது என்ற அந்த யுத்தம் நடக்குது. கிட்டத்தட்ட 1 வருஷமும் ஒரு மாதம் அப்படி வரலாம், 1 மாதம் சொல்லலாம். ஏன்னா ரமலான் 17 பத்ருன்னு சொன்னால், அடுத்த ஷவ்வால் 7வது நாள் ஹிஜ்ரி 7 சனிக்கிழமை காலையில் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு லொஹர் வரைக்கும் தான் அந்த யுத்தம். இப்போ உஹது போர்க்களத்தை படிக்கிற ஒரு ஆள் நினச்சிப்பார் 1 மாதம் நடந்திக்கும் போல யுத்தம். கிட்டத்தட்ட அந்த லொஹருக்கு புறவு உள்ள நேரம், அவ்வளோதான் டைம். சுபு தொழுதத்துலேருந்து லொஹர் வரைக்கும் உள்ள நேரம் தான் யுத்தம். அரை நாள் யுத்தம்னு சொல்லிடலாம். அந்த யுத்தம் எப்போ நடக்குதுன்னு சொன்னால், அதாவது ஷவ்வால் மாதம் ஹிஜ்ரி 3 பிறை 7 சனிக்கிழமை நடக்குது இந்த யுத்தம். இந்த யுத்தத்தை பொறுத்தவரையும் நான் சொன்னது, இது பழிவாங்கல், அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த கோபம், அவங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை தீர்த்து கொள்கிற நோக்கத்தில் தான் இந்த யுத்தத்துக்கு தயாராகிறாங்கன்றதை பார்க்குறோம். இதில் முக்கியமாக அபூ சுஃபியானுடைய தலைமையில் தான் இந்த உஹது யுத்தம் நடக்குது. இதில் இக்ரிமா பின் அபூ ஜஹல், சஃப்வான் இப்னு உமையா, அதே மாதிரி அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப், அப்துல்லாஹ் இப்னு அபூ ரபியா, இது மாதிரியான முக்கியமான 4 பேர் தான் இந்த யுத்தத்துக்கான பிரதான நபர்களாக இருக்கிறாங்க, தலைமை பீடத்தில் இருக்கிறாங்க. இப்போ அல்லாஹு தஆலா இந்த குறைஷிகள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களோட மேக்சிமம் இந்த யுத்தத்துக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாமா பண்ணுறாங்க. சில கிளையார்கள் குறைஷிகளை சூழ உள்ளவங்களையும் போய் அவங்கள டைவர்ட் பண்ணுறாங்க, நீங்களும் இதில் கலந்து கொள்ளணும், இது எங்களோட மக்கா நகரத்தினுடைய பாதுகாப்பு பிரச்சனை, நாளைக்கு நாங்கள் அழிக்கப்படலாம், இப்படியெல்லாம் எங்களுக்கு நடந்துட்டு உங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க அழிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கோபப்படுத்தி அவங்கள ஆவேசப்படுத்தி எல்லாரையும் என்ன செய்கிறாங்க, உண்டு சேர்க்கிறாங்க. இதில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 ஒட்டகங்கள், 5000 தங்க நாணயங்கள் பெறுமதியான ஒரு அமௌண்ட் ஒன்றும் இந்த அவங்க கொண்டு போன அந்த வியாபார பொருட்களை விற்று இந்த யுத்தத்துக்காக ரெடி பண்ணுறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா இதை சொல்கிறான், இந்த காபிர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதை விட்டு மனிதர்களை தடுப்பதற்காக இந்த மாதிரி கொடுத்திருக்கிறாங்கன்றது அல்லாஹ் திருமறையில் சூரா அன்ஃபால்ல சொல்கிறான். 36ஆம் வசனத்தில், இன்னல்லதீன கஃபரு, எவர்கள் நிராகரித்திருக்கிறார்களோ இந்த காபிர்கள், யுன்ஃபிகூன அம்வாலஹும், தங்களுடைய பொருளாதாரத்தை அவர்கள் செலவழிக்கிறார்கள். எதற்காக? லியசுத்து அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் மனிதர்களை தடுப்பதற்காக தங்களுடைய பொருளாதாரத்தை அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள்.
அதாவது அல்லாஹ் சொல்றான், இவர்களுக்கு இது ஒரு நஷ்டமாக உண்டாகும், இவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்று சூரா அன்ஃபால்ல 30வது வசனத்தில் சொல்றோம். அப்ப இந்த யுத்தத்தை பொறுத்தவரையும் அவங்க கிட்டத்தட்ட 3000 ஒட்டகங்களை ரெடி பண்றாங்க, 200 குதிரைகளை தயார் பண்றாங்க, 700 கவச ஆடைகளை கவசங்கள் போர் கவசங்களை தயார் பண்றாங்க. இந்த யுத்தத்தில் 15 பெண்களையும் கூட்டிட்டு போறாங்க. காரணம் என்னன்னா, பெண்களை யுத்தத்துக்கு கூட்டி போறதுக்கு காரணம் ஒண்ணு, காபிர்கள் இது ஹுனைனிலே நடந்தது உங்களுக்கு தெரியும். இந்த பெண்களை கூட்டிகிட்டு போனா இந்த பெண்கள் அடிமையாக்கப்பட்டுருவாங்கன்ற பயத்தில், கைது செஞ்சிருவாங்கன்ற பயத்தில் போராட்டம் கொஞ்சம் உக்கிரமடையும். பொம்பளைகளை இழந்துடப்படாது, அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, நம்ம பொம்பளைகள் ஊரில் இருக்கிறாங்க தானே, எப்படியா தப்பி போயிடும்னு நினைக்க மாட்டாங்க. பொம்பளைகள் இந்த அவங்கள பாதுகாக்கிறதுக்கு இந்த யுத்தம் என்ன செய்யும், சூடு பிடிக்கும்ன்றது காபிர்களுடைய அந்த யுத்த முறை. அடுத்த விஷயம் என்னண்டா, ரசூலுல்லா எதிர்த்து நின்ற இவங்க இந்த எதிரிகள் எல்லாம் காலித் பின் வலீத் ஆகட்டும், அபூ சுஃபியான் ஆகட்டும், இந்த இவங்க எல்லாமே சாதாரணமான போர் வீரர்கள் அல்ல. போரில் சும்மா துறை போன ஆட்களோட தான் ரசூலா முட்டுறாங்க. சும்மா 2 தோதுகளை போட்டு அடிச்சுட்டு சும்மா விளப்பம் இல்லாத 2 ஆக்களோ அப்படி இல்லை அந்த யுத்தம். காலித் பின் வலீத் அதாவது குறைஷிகளில் எவ்வளோ பெரிய போர் வீரர் தெரிஞ்சது. அபூ சுஃபியான் எந்த அளவுக்கு தந்திரமான முறையில் தன்னுடைய வியாபார கூட்டத்தை பத்ரில் சந்திக்காமல் கொண்டுட்டு போனார். அவங்க அந்த அளவுக்கு போர்லையும் நல்ல யுத்தி நிறைஞ்சவங்க. இப்போ இன்னைக்கு போய் அமெரிக்காவோட சண்டை பிடிக்கிறவங்க அந்த அளவுக்கான ஒரு படையோட தான் ரசூலுல்லாஹ் மோதினாங்க. அப்போ அந்த படை சும்மா இல்லை, அவங்க பலம் மட்டும் அல்ல, பொருளாதார ரீதியிலையும் மிகப்பெரிய பலசாலிகளாக அவங்க மக்காலேருந்து கிளம்பி வராங்க. இப்போ கிளம்பியாச்சு. இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வருது. ரசூலுல்லாஹ் எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால இருக்கிறாங்க. அவர் இஸ்லாத்துக்கு வரலை, பிற்பட்ட காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாட சகோதரர் அப்பாஸ் இருக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த செய்தியை அவங்களோட பணியாளர் மூலமாக மிக வேகமாக மதீனாவுக்கு அனுப்புகிறாங்க. இப்படி உங்களை எதிர்க்கிறதுக்காக இன்னென்ன சக்திகளோட வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் குபால இருக்கிறாங்க. குபான்றது மதீனா பள்ளியிலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு உள்ள அங்கே தான் இருக்கிறாங்க. அந்த செய்தி வந்த உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது யாருக்கும் சொல்ல வேணான்றாங்க. அந்த தகவல் என்ன செய்யலை. பொதுவாக குர்ஆனில் ஒரு செய்தி வருது, அச்சம் பற்றியோ அல்லது பாதுகாப்பு பற்றிய ஒரு செய்தி அவர்களிடம் வந்துவிட்டால் அதாஉபிஹி, உடனே இந்த மெசேஜை ஸ்பிளிட் பண்ணக்கூடாது. குர்ஆனை நீங்கள் சொல்லி காட்டுது பாருங்க. வைதா ஜாஅஹும் அம்ரு மினல் அம்னி அவில் ஹவுஃப், அச்சம் அல்லது பாதுகாப்பு பற்றிய ஒரு செய்தி அவர்களிடம் வந்தால் அதாஉபிஹி, உடனே பொதுமக்கள்கிட்ட போய் ஸ்பிளிட் பண்ணப்படாது. அந்த செய்தியை யார்கிட்ட எப்போ என்ன மெத்தடில் பேசணுமோ அந்த பேசுகிற ரசூலுல்லாஹ் வழிமுறை. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த செய்தியை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி, அப்போ மக்களை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்துகிறாங்க. முக்கியமாக இந்த போர் சம்மந்தப்பட்ட ஆக்களை எல்லாம் கூப்பிட்டு, இப்படி மக்காவில் இருந்து நம்மளை எதிர்க்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு படை பலம் நம்மளை நோக்கி வந்து கிடைக்கிறோம், நாங்கள் இதை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னதுக்கு ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்கள்கிட்ட தன்னுடைய மஷூரா வைக்கும்போது தன்னுடைய ஒரு அபிப்பிராயத்தை சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த யுத்தத்தை பொறுத்தவரையும் நாங்கள் மதீனாவுக்குள்ளே இருந்து, எங்களோட வீடுகளுக்குள்ளே இருந்து நாங்கள் அவங்கள எதிர்கொள்வோம். அவங்க முகாமிட்டு இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு நன்மை வரப்போகிறதில்லை. அதையும் தாண்டி அவங்க மதீனாவின் எல்லைக்குள்ளே இருந்தால் என்ன செய்வோம், நாங்கள் தெருமுனைகளில் வீதி ஓரங்களில் நின்று அவங்கள நாங்கள் அட்டாக் பண்ணுவோம். பெண்கள் என்ன செய்வாங்க, அவங்க வீடுகளுக்குள்ளே இருந்து அவங்க தாக்குதல் நடத்துவாங்க. நாங்கள் அந்த மாதிரி ஒரு மெத்தடில் இந்த படையை எதிர்கொள்ளலாம்னு ஒரு மஷூரா வைக்கிறாங்க. ஆனால் இதில் குறிப்பாக அன்சாரி தோழர்கள், அதே நேரத்தில் இந்த பத்ர் போர்க்களத்தில் நிறைய நபி தோழர்கள் கலந்து கொள்ளலை. அப்போ பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொள்ளாத தோழர்கள், அதே மாதிரி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையின் சகோதரர், ரசூலுல்லாஹ் மிக நேசித்த ஒரு மனிதர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இல்லை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் வருது, நான் சாப்பிட மாட்டேன், நம்ம யுத்தத்துக்கு போயே ஆகணுன்ற மாதிரி மஷூராக்கள் வைக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்க இந்த போகக்கூடாது, நம்ம ஊரில் இருந்துக்கிட்டே தடுப்போம்ன்ற மஷூரால இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் இருக்கிறான். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் உங்களுக்கு தெரியும், ஹஸரஜ் கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு முக்கியமானவன், நயவஞ்சகர்களின் தலைவன் தெரியும். குர்ஆனில் அவனை பற்றி நிறைய வருது. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். அவனோட பிரச்சனை என்னன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்ட இந்த மஷூரா தான் அவன் தன்னையே தற்காத்து கொள்றதுக்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினான். அவன் என்ன நினைக்கிறான்டா,
ஓகே, இதுதான் நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி. அவன் போராடினானா இல்லையா, இருந்தானா இல்லையானா, முனாஃபிக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த உலக லாபங்கள் தான் அவங்களோட மெயின் டார்கெட். அங்கே போய் சொல்கிறாங்க காலு இன்னும் ஆக்கும், நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோன்றது. இங்கிட்ட வந்து சொல்கிறது நாங்களும் உங்களோட தான்றது. என்னப்பா எல்லாரையும் மாதிரி நீங்களும் ஒரு ஈமானோட ஒழுங்காக வாழுங்கன்னா என்ன அந்த மடையர்கள் மாதிரியா எங்களையும் இங்கே சொல்கிறீங்க, ஏன்னா நாங்கள் தான் பெரிய சீர்திருத்தவாதின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. அந்த நயவஞ்சகர்கள் அவங்களுக்கு தேவை என்னென்னா அவங்களுக்கு பாதிப்பு வரப்படாது. போர்க்களம்னு வரக்குள்ள அங்கே பாதிப்பு வரும். நேராக போய் சண்டை பிடிக்கிறதுக்கெல்லாம் அவங்க என்ன நயவஞ்சகம் தானே உள்ளத்துக்குள்ள, ஈமான் இல்லையே. அப்போ அப்துல்லா இப்னு சலூல் என்பவன், உபை இப்னு சலூல் என்பவன், அவனும் இதே கருத்தில் தான் இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அது வெள்ளிக்கிழமை நாள் இந்த மஷூரா நடக்குது. அடுத்த நாள் போருக்கு போகணும். ஏன்னா போருக்கு போகிறோன்னா ரொம்ப தூரம் இல்லையா, ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தானே கேப். அப்போ வெள்ளிக்கிழமை ஜும்மாவை முடிக்கிறாங்க, அசரை தொழுதுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கவசங்களை, போருக்கான ஆயுதங்களை, வாள்களை கொழுவிக்கிட்டு வெளியில் வரோம். அந்த நேரத்தில் சாத் இப்னு முஆத், உஸைத் இப்னு ஹுதைர் என்ற 2 நபித்தோழர்களுக்கும் ஒரு சங்கடமாக போச்சு. என்ன சங்கடம்டா, யா ரசூலல்லாஹ் நாங்கள் உங்களை சங்கடப்படுத்திட்டோமே, நீங்கள் வந்து ஊருக்குள்ளே இருந்து போராடுறது தானே நீ உங்களோட விருப்பமாக இருந்தது, நாங்கள் உங்களோட விருப்பத்துக்கு மாற்றமாக நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், உங்களை நாங்கள் சங்கடப்படுத்திட்டோம். அதனால் என்ன செய்யுங்க, உங்கள் விருப்பத்துக்கே நாங்கள் கட்டுப்படுறோம், நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்கிறோம் யா ரசூலல்லாஹ், உங்களோட முடிவுக்கு நாங்கள் வழிபடுறோம்னு சொல்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மா யன்பகி லி நபியின் அன் யதஅ அதாத்தஹு பஅத அன் லபிஸஹா, அதாவது அந்த போருக்கான அந்த ஆயுதங்களை அணிந்த பிறகு எந்த ஒரு நபிக்கும் கூடாது, ஹத்தா யஹ்குமல்லாஹு பைனஹு வ பைன அதுவி, போராட்ட களத்துக்கு இறங்கியே ஆகும். இப்போ எது வரைக்கும்னு சொன்னால் முடிவெடுத்தாச்சு. இப்போ நபி ஆயுதத்தை அவர் அணிஞ்சா அதுக்கு பிறகு அவர் கலட்டி வச்சுட்டு ஊருக்குள்ளே போன்ற கதையெல்லாம் சரி வராது. அவர் என்ன செய்யணும், போராட்டத்துக்குள்ளே நுழைஞ்சி ஆகணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. பிஸ்மில்லா, நீங்கள் ரெடி ஆகுங்க போகலான்ட்டாங்க. இப்போ முஸ்லீம்களை பொறுத்தவரையும் அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால் 1000 பேர். இடையில அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் ஒரு இடத்துல 300 பேரை கூட்டிகிட்டு வர, அந்த டைமுக்கு நான் சொல்கிறேன். மொத்தம் 1000 பேர், ஸ்டார்டிங்கில் 1000 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இடையில பெரிய குதிரை வீரர்கள் இருக்கல, அம்பு எய்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு தயாரிப்போட முஸ்லீம் படைகள் ரெடியாகும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த யுத்தத்தை எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா, அதாவது முஹாஜிரீன்கள் சார்பாக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவங்ககிட்ட கொடியை கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவுஸ் கோத்திரத்தார்கள், அன்சார்கள் உள்ள அவுஸ் கோத்திரத்தார்களுக்கு உஸைத் இப்னு ஹுதைர்கிட்ட கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹஸ்ரஜ் கோத்திரத்தாருக்கு, அதாவது ஹுப்பாப் இப்னு முந்திர் என்ற நபித்தோழர்கள்ட்ட கொடுக்குறாங்க. அப்போ இவங்ககிட்ட 1000 படை வீரர்கள், அதே மாதிரி 100 கவச ஆடைகள், அவங்ககிட்ட 700, இவங்ககிட்ட 100 கவச ஆடைகள், குதிரை வீரர்கள்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. இந்த செய்தியை ஃபத்ஹுல் பாரியில் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க. அப்போ மதீனாவில் தலைவராக தொழுகை நடத்துவதற்காக அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்கிற நபித்தோழர், கண் தெரியாத நபித்தோழரை தலைவராக நியமனம் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ் கிளம்பி போகிறாங்க. இப்போ அசர் தொழுகையை முடிச்சுட்டு, அதாவது மதீனாவினுடைய அந்த உயரமான பகுதிகளில் உள்ள கிராமத்தில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. 1000 பேர் கொண்ட படைகளோடு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அதாவது மதீனாவினுடைய வடக்கு திசையை நோக்கி போகிறாங்க. வடக்கு திசை என்பது அதாவது ஹரத்தில் கிபிலாவுக்கு எதிரான திசை, கிபிலாவுக்கு பின்பக்கம், அதாவது 333வது கேட்லேருந்து நம்ம வெளியேறுவோமே அந்த திசைக்கு தான் வடக்கு திசைன்னு சொல்கிறோம். அந்த திசையை நோக்கி போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட யுத்தத்தில் ஒரு முறை நீந்தது என்னென்னா, தபூக் யுத்தத்தை தவிர ஏனைய எந்த ஒரு யுத்தத்திலையும் ரசூலுல்லாஹ் எங்கே போகிறோன்றதை சரியாக சொல்ல மாட்டாங்க. தௌரியானதுக்கு அரபுல சொல்லு. அதாவது வந்து நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன், சில விஷயத்தை பொய் சொல்ல மாட்டாங்க, அதுக்காக உண்மையாக சொல்ல மாட்டாங்க, மறைச்சி தான் செய்வாங்க. ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்து கடன் கேட்குறாரு, உங்களுக்கு நல்லா தெரியுது, கொடுத்தா வாங்க இயலாது, தரமாட்டார், இல்லைன்னு சொன்னாலும் கோவிச்சு கொள்வார். அப்போ உறவையும் பாதுகாக்கணும், இல்லைன்னு சொல்ல இயலாது. கையில் 1 ரூபாயும் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம், கையில் இல்லை தானே, அந்த இடத்துல அதுக்கு சொல்ல தௌரியான்னு சொல்கிறது. அந்த ஒரு பாதகம் வராமல் சில விஷயங்களை அணுகுவாங்க சில ஆட்கள், சரிதானே. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் போகிறாங்க, போயிட்டு அந்த உஹது போர்க்களத்தை நோக்கி போகிறாங்க. அப்போ போகிற நேரத்தில் அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அந்த படைகளை பார்ப்பாங்க. இதில் போர் செய்வதற்கு தகுதியானவர்கள் யார், தகுதி இல்லாமல் சின்ன ஆட்களாக கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. இதுகளை சரியான முறையில் ஒரு இடத்துல என்ன செய்வாங்க, அளவிடுவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்துல்லா இப்னு உமர் இப்னு ஹத்தாப், அப்துல்லா இப்னு உமர்னு சொல்லுவேன், இவர் வந்திருக்கார். பார்த்தா இவர் போர் செய்கிற வயசு இல்லை, சின்ன வயசு. உசாமா பின் ஜெயித், இவர் ஆக சின்ன வயசு, போர் செய்யலை. உஸைத் இப்னு தஹீர், ஜெயித் இப்னு சாபித், இவங்களாம் முக்கியமான நபித்தோழர்கள்.
அன்னைக்கு சின்ன பிள்ளைகள் எல்லாரும். இந்த மாதிரியான அதே மாதிரி ஸைத் இப்னு அர்கம், அராபா இப்னு அவுஸ், அம்ர் இப்னு ஹஸ்ம், அபு சயீத் அல் குத்ரி, ஸைத் இப்னு ஹாரிஸா அல் அன்சாரி, சஅத் இப்னு, அதே மாதிரி இப்படி நிறைய பேர் சின்ன வயசுள்ள சில இளைஞர்கள். பாருங்க, இதில் நமக்கு ஒரு பெரிய படிப்பினை என்னடா, அந்த சின்ன வயசுலேயே இஸ்லாத்தை பாதுகாக்கணும், அதை போராடணும், சண்டை போர்க்களத்துக்கு போகிறது, சும்மா பிக்னிக் போகிறதில்ல, சில நேரம் கொல்லப்படலாம். அந்த மாதிரியான சின்ன வயசுலேயே நபித்தோழர்களுடைய அந்த ஆர்வத்தை பாருங்க. ஒரு புள்ளை எந்த பட்டறையில் வளர்க்கப்படுமோ அந்த சிந்தனை அந்த பிள்ளைக்கு இருக்கும். அந்த அந்த வயசில் இது போருக்கு போகிற வயசா, இவங்கெல்லாம் போகிறாங்க. அப்துல்லா இப்னு உமர் எல்லாம் சின்ன வயசு. அப்போ அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. அது பரா இப்னு ஆசிப் அவங்களே ரசூலுல்லாஹ் அனுப்பினாங்கன்னு சொன்னாலும், ஆனால் புகாரில் வரக்கூடிய அறிவிப்பில் அவர் கலந்துக்கிட்டாருன்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அதில் ரெண்டு முக்கியமான நபித்தோழர்கள் யாருன்னு சொன்னால் ராஃபி இப்னு ஹதீஜ், அதே மாதிரி சமுரா பின் ஜுந்துப். இந்த ரெண்டு பேரும் சின்ன ஆளுக்கு, ஆனால் ரசூலுல்லாஹ் ரெண்டு பேரும் எக்ஸப்ட் பண்ணினாங்க. இதில் ரசூலுல்லாஹ் ராஃபி இப்னு ஹதீஜை தான் அவர் வந்து இந்த அம்பு எய்துவதில் நல்ல கெட்டிக்கார ஆள், சின்ன வயசாக இருந்தாலும் நல்ல அம்பு வீசுவார். அதால் நீங்கள் வாங்கன்னு கூப்பிடணும். சமுரா பின் ஜுந்துபுக்கு குழப்பமாயிட்டு, அதை என்ன அவரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறீங்க, எனக்கு என்ன இல்லாத, நானும் அந்த மாதிரி தான், நான் நல்லா கெட்டிக்காரன், மல்யுத்தம் வச்சு பாருங்க, நான் அவரை கீழே வீழ்த்துவேன் அப்படின்னாரு. அப்புறம் ரசூலுல்லாஹ் அங்கே மல்யுத்தம் வைக்கிறாங்க. மல்யுத்தம் வச்சு ரெண்டு பேரையுமே அனுமதிச்சாங்க. சின்னவங்கள் அந்த ரெண்டு பேரும் தான் அனுமதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இப்படியே என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நபர்களை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து போக்கிட்டிக்கிறாங்க. அப்போ போய் ஒரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நபித்தோழர்களும் மகரிபுடைய நேரத்தை அடைகிறாங்க. அந்த இடத்துல மகரிபு, அதுக்கப்புறம் இஷாவையும் ரெண்டு பேரும் தொழுகிறாங்க. தொழுது போட்டு சில ஆட்களை வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முஹம்மது பின் மஸ்லம் அல் அன்சாரியை அவங்களோட தலைமையில் 50 பேரை அந்த படைகளுக்கான, ஏன்னா பொதுவாக மதீனால பத்ருக்கு போகிற இருந்து ஆரம்ப காலத்திலேருந்து எல்லையை பாதுகாக்கிறதுக்கான ஒரு குழு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஆயுத குழு என்ன செய்வாங்கன்னா பாதுகாப்பு படைன்னு ஒன்று மதீனால தொடர்ந்து இருந்துக்கிட்டே, ரசூலுல்லாஹ் பாதுகாப்பாங்க. எல்லைகளில் எங்கெங்கே இருந்தெல்லாம் எதிரிகள் திடீர்னு வந்து தாக்குதல் நடத்திடலாம் என்பதற்காக மதீனாவின் அந்த எங்கெங்கெல்லாம் உள்நுழைகிற வழி கிடைக்குமோ அந்த இடங்கள்ல எல்லாம் சஹாபாக்கள் இருப்பாங்க. இது வந்து புதுசல்ல. அன்றைய தினத்தில் ரசூலுல்லாஹ் அதை இன்னும் கொஞ்சம் விசேஷமாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முஹம்மது பின் மஸ்லமா அல் அன்சாரியுடைய தலைமையில் என்ன செய்கிறாங்க, அதாவது எல்லாரும் தூங்கப்படாததுக்காக சில 50 பேர்களை வைக்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாக்கிற அப்து கைஸ் என்ற ஒரு நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்கன்றதை பார்க்கணும். ரைட். இப்போ சுபஹுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பொதுவாக இந்த போராட்டக்காரர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சுபஹுடைய அந்த நேரம் மக்கள் அப்போ தான் என்ன செய்வாங்க, அந்த அலட்சியம் இருப்பாங்க, அந்த நேரத்தை யூஸ் பண்ணுவாங்க. நாங்களும் கண் கூடாக சில யுத்தங்களை பார்த்திக்கிறோம், அதனால் தெரியும். நம்மளோட பகுதிகளில் இந்த விடுதலை புலிகளுடைய யுத்தங்கள் நடக்கும். சரியாக 3:30 மணிக்கு கட்ட 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 கட்டன்னு கேட்கும். நம்ம நேரடியாக பார்த்து, ஏன்னா அந்த யுத்தம் பண்ணுறவங்க அந்த டைமை யூஸ் பண்ணுவாங்க. இது அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கும் அந்த முறை தான் இருக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் சுபஹ் தொழுகை கொஞ்சம் முன்னுக்கு படையெடுத்துக்கிட்டு போகிறோம். எடுத்துக்கிட்டு போய் எதிரிகளை நெருக்கி ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் சுபஹ் தொழுகிறாங்க. சுபஹ் தொழுகைக்கு போகிறோம், எதிரிப்பட தெரிகிற ஒரு இடம் வந்துச்சு. அங்கிட்டு அதாவது அபு சுஃபியானுடைய அந்த உஹதுடைய முஷ்ரிக்கீன்கள் தெரிகிறாங்க. அந்த அளவுக்கான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் இந்த டைமில் தான் அவனோட சேர்த்து 300 நபர்களை அழைச்சிக்கிட்டு எங்களுக்கு இதில் சம்பந்தப்பட இயலாதுன்னு போகிறான். எப்படி டைம், அங்கிட்டு 3000 பேர் நிற்கிறாங்க பலத்த ஆயுதங்களோட. இந்த அப்துல்லா இப்னு சலூல் வந்து விருப்பம் இல்லாமல் தான் போகிறான். ஏன்னா போகலன்னு சொன்னாலும் தான் நயவஞ்சகண்டு விளங்கிடுமென்றதுக்காக வேண்டி போகிறவன் சரியாக எதிரிப்படையை நேராக சந்திக்கிற அந்த தருணத்தில் நாங்கள் யுத்தத்துக்கு வரலன்னு 300 பேர்களை கூட்டிக்கிட்டு போகிறோம். சுப்ஹானல்லாஹில் அதையும் பாருங்க, இஸ்லாமிய வரலாற்றில் இந்த நயவஞ்சகர்கள் அல்லாஹு தஆலா இது மாதிரியான இடங்கள்ல தான் அடையாளப்படுத்தினான். இது அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்லி காட்டுறான். அப்போ அந்த நேரத்தில் அவன் என்ன சொல்கிறான்டா, இது போரே இல்லையே, முதலாவது இது ஆட்களை வந்து கொலை செய்யறதுக்கு கூட்டிட்டு போகிற மாதிரிலாம் இருக்குது. அவங்க இவ்வளோ ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவன் எதிரிகளை பார்த்தவொடனே இவனுக்கு ஈரல் துடிச்சு போச்சு, போஹோ நம்மளோட நாடகமெல்லாம் வெளியே வந்துச்சு அப்படின்ட்டு சொன்னால் இது போரே இல்லையே, இது போரே இருந்தால் தான் நாங்கள் வாரத்துக்கு இது கூட்டி போகிற மாதிரிலாம் இருக்குது. நாங்கள் ஊருக்குள்ளே இருந்து செய்கிறது நான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் நபிக்கே மாறு செஞ்சு தானே இவ்வளோ தூரம் வந்துக்கிறீங்க, சரியான ஆளாக இருந்தால் நீ வந்திருக்கலாமா, நீ வந்திக்கப்படாது. 300 பேரோட நிப்பாட்டிக்கணும், உள்ளே வச்சு ஆக்களை குழப்பி 300 பேரை திசை மாற்றி அவன் வந்ததே அதுக்கு தான். அப்போ நின்று இருந்தால் அவனை மட்டும் விட்டுட்டு போய்ப்பாங்க எல்லாரும் சேர்ந்து. அவனை சேர்ந்து வாரான், நீ சரியான ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு இவங்கெல்லாம் கட்டுப்படலைப்பா, ரைட், எனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ ஊரில் நின்று இருந்தால் நீ சொன்னது சரியாயிக்கும்.
நீ போர்க்களம் வரைக்கும் வந்து எதிரியை பார்த்ததுக்கு பிறகு முடிவெடுக்கிறான் என்னண்டா இதில் நின்றா நம்மட வெளிச்சமாக சொல்லி நான் வெளியே போகிறேன் அப்படின்னு. அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு ஹராம் இவர் கொல்லப்படுறார் அந்த யுத்தத்தில். இந்த நபித்தோழர் இவர் யாருன்னா ஜாபிர் ரலியல்லாஹு வாப்பா, ஜாபிர் இப்னு அப்துல்லான்னு சொல்லுவோம். ஜாபிர் இப்னு அப்துல்லா இப்னு ஹராம் தான் அவர். இந்த அப்துல்லா இப்னு ஹராம் ஜாபிர் ரலியல்லாஹு அவங்களோட தந்தை போய் அந்த முனாஃபிக்கள்கிட்ட சொல்கிறாங்க, ஏப்பா இந்த நேரம் போடுங்க, நாங்கள் எல்லாம் யுத்தத்துக்கு தானே வந்திருக்கிறோம், நாங்கள் ரசூல்லாவுடைய அனுமதியோட வந்திருக்கிறோம், நீங்கள் வந்து போராடலாமே, உங்களுக்கு போராட முடியலைன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் எங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணுங்களேன், எங்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் இருங்களே அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அவன் சொல்கிறான், லவ் நஅலமு அன்னக்கும் துகாத்திலூன் லம் நர்ஜி, நீங்கள் போராட்டத்துக்கு வந்திருக்கிறேன்டா நாங்கள் திரும்பிக்க மாட்டோம், ரசூலுல்லாஹ் கூட இதை விரும்பலையே அப்படின்னு அந்த இடத்துல அவன் சுயநலமாக நயவஞ்சகமாக போறான். அல்லாஹு தஆலா இதை பற்றி சொல்றான், வலியஅலம் அல்லதீன நாஃபகூன். சூரா ஆல இம்ரான்ல 167, சூரா ஆல இம்ரான்ல 121 இருந்து கிட்டத்தட்ட 180 வரைக்குமான அந்த பகுதிக்குள்ள அல்லாஹ் அந்த சம்பவங்கள் எல்லாம் நிறைய சொல்றான். அந்த அதுல நடந்த விஷயங்கள். வலியஅலம் அல்லதீன நாஃபகூன். அல்லாஹு தஆலா இதை ஏன் செஞ்சான்னு சொன்னா நயவஞ்சகர்கள் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டி. வகீல லஹும் தஆலு, அவர்களுக்கு சொல்லப்பட்டது வாருங்கள், காத்திலு ஃபீ சபீலில்லாஹ் அவ் இத்ஃபஉ, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுங்கள் அல்லது நீங்கள் என்ன செய்யுங்க தற்காப்புக்காக நீங்கள் போராடுங்கள் என்று சொன்னபோது காலு லவ் நஅலமு கிதாலன் லத்தபஅனாக்கும், நாங்கள் இது போராட்டம் என்று தெரிந்திருந்தால் உங்களை பின்பற்றி வந்திருப்போம். ஹும் லில் குஃப்ரி யௌமஇதின் அக்ரபு மின்ஹும் லில் ஈமான், அன்றைய தினத்தில் ஈமானை விட அவர்கள் குஃப்ருக்கு நெருக்கமாக இருந்தார்கள். யகூலூன பி அஃப்வாஹிஹிம் மா லைஸ ஃபீ குலூபிஹிம், அவங்களோட உள்ளத்துக்குள்ள இல்லாததை நாவினால் இவர்கள் பேசுகிறார்கள். வல்லாஹு அஅலமு பிமா யக்துமூன், அல்லாஹ் இவர்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடியதை அறிந்தவன். அவங்களோட உள்ளத்துக்குள்ள உண்மையிலேயே இது போராட்டம் இல்லை, எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்தை ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், ஒரு விஷயத்தை முடிவெடுத்தா அல்லாஹ்ல தவக்குல் வச்சிருங்க, அதுக்கு மேலே இல்லையே நாங்கள் அப்படி செய்திருந்தால் வீட்டில் இருந்திருந்தால் இதெல்லாம் நயவஞ்சகர்கள் தான் செய்வாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் முடிவெடுத்தாச்சு வந்தாச்சு, அதுக்கப்புறம் சஹாபாக்கள் பின்னுக்கு போகிறாங்க. சஹாபாக்கள்கிட்ட ஏன் மஷூரா கேட்கணும்? ரசூலுல்லாஹ் தன்னுடைய முடிவெடுத்து அறிவிச்சு அதுக்கு சஹாபாக்கள் மாறு செஞ்சா இவன் சொன்ன சரியாயிக்கும். இவன்ட பிரச்சனை என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த பிறகு இவன்ட அந்த டிமாண்ட் குறைஞ்சி இவனுடைய தலைமையை மக்கள் ஏற்றுக்கொள்ளல. அப்ப இவனுக்கு ரசூலுல்லாஹ் இல்லாம போகணும், முஸ்லிம் சமுதாயம் அழிக்கப்படணும், மீண்டும் அந்த தலைமைத்துவம் வரணும். சரியான இடத்துல வச்சு என்ன செய்யறான்னா முஸ்லிம்களை குழப்பணும். அப்ப அல்லாஹு தஆலா இதை சொல்றான். இது ஒரு முக்கியமான அந்த நடந்த உங்களுக்கு விளங்கணும். இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் திரும்பினான்டா எப்ப திரும்பினான் அது தெரிஞ்சாதான் இந்த யுத்தத்தில் சரியான வடிவம் நமக்கு விளங்கும். எப்ப திரும்புறான், அவன் இடையில வச்சு திரும்பல, போர் அதாவது எதிரிகளை பார்த்த பிறகு திரும்புறான். அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அது மாதிரி இன்னொரு விஷயம் நடந்தது. இது போருடைய ஆரம்பத்திலேயா இல்லாட்டி முஸ்லிம்கள் ஆரம்பத்தில் வெற்றி கொண்டாங்க, பிறகு அந்த மலையிலேருந்து சில நபித்தோழர்கள் இறங்கிய பிறகு ரெண்டு பக்கமும் தாக்கப்பட்ட நேரத்தில் நபி கொல்லப்பட்டுட்டாங்கன்னு ஒரு வதந்தியை பரத்தி விட்டாங்க, ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு. சஹாபாக்களுக்கு முஸ்லிம்களே சஹாபாக்களுக்குள்ள யாரு கொல்லப்பட்டதுன்னே தெரியல. ஏண்டா பலர் கொலை செய்யப்பட்டாங்க, 70க்கும் மேற்பட்ட ஈர கொலைகள் சஹாபாக்கள்ல கொல்லப்பட்டாங்க. அதில் கதை அபூபக்கர் உமர் போற நபித்தோழர்களுக்கு ரசூலுல்லாஹ்க்கு என்னன்னு தெரியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒரு ஓரத்தில் இருக்கிறாங்க, அவங்கள சுற்றி சில நபித்தோழர்கள் இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் சொன்னாங்களா இல்லாட்டி இந்த அப்துல்லா இப்னு உபையுடைய குழப்பத்துக்குள்ள இவங்க மாட்டிக்கிட்டாங்களான்ற ஒரு கருத்து முரண்பாடு இருந்தாலும் அல்லாஹ் அதையும் சொல்றான். இந்த போர்ல பின்வாங்கின ஆக்களை பற்றி சொல்லும்போது இது ஹம்மத் தாயிஃபத்தானி மின்கும் அன் தஃப்ஷலா, இந்த நேரத்தில் உங்களில் உள்ள 2 கூட்டத்தார்கள் கோழைத்தனமாகுவதற்கு முயற்சி செய்தார்கள். போற விட்டுட்டு போலாமா, இதெல்லாம் சரி வராது, நம்ம இருக்கிற நிலைமை சரியில்லை அப்படின்ட்டு அவங்க வீக்காக பார்த்தாங்க. வல்லாஹு வலியுஹுமா, அல்லாஹ் சொல்றான், அவங்க யுத்தத்தை விட்டுலாமான்னு நினைச்ச நேரத்தில் அல்லாஹ் அவர்களை அதிலிருந்து பாதுகாத்தான். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், மூமின்கள் அல்லாஹ் மீதே தவக்குல் வைக்கட்டும். இவங்க யாருன்னு சொன்னா பனு ஹாரிசா என்ற ஒரு கோத்திரம், அவுஸ் கிளையார்கள். அதே மாதிரி பனு சலமா ஹஸ்ரஜ், இந்த 2 பேர்லையும் 2 கூட்டம் அவங்களும் போயிடலாமான்னு யோசிச்சாங்க. அல்லாஹ் அவங்களை என்ன செஞ்சான், பலப்படுத்தினான். அப்ப இப்ப பாருங்க, 1000 பேர் போனதுல 300ன்றது 3ல் 1 பங்கு இல்லை. இந்த 3ல் 1 பங்கு இல்லைன்ற உடனே சஹாபாக்கள்ல மற்ற பேர்லாம் என்ன செஞ்சுக்கணும், இதுக்கு பிறகு நம்ம யுத்தம் பண்ண தேவையில்லை, பேசாம திரும்புவோம்னாங்களா? சஹாபாக்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் தான் அவங்க.
சஹாபாக்களுடைய ஈமானுக்கு முன்னால நயவஞ்சகர்களை தவிர மற்ற யாருமே பலவீனமாகல. ஒரு சில நேரங்களில் என்ன செஞ்சாங்க, அந்த போருடைய அந்த உச்சகட்டத்தில் ரசூலுல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சு அந்த சம்பவம் வரும்போது நான் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பலவீனங்கள் வந்தாலும் அது என்ன செய்யப்பட்டது, அந்த பலவீனங்களே அவங்க வெளியில வந்தாங்க. அப்ப இந்த நேரத்தில் ரசூலுல்லா வந்து போற சரியான முறையில் பிளான் பண்ணுவாங்க. சாதாரண ஒரு தலைவர் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இபாதத்துகளில், தொழுகையில், நோம்புல இல்லை, அவங்களோட எல்லாத்துலேயும் இருக்கு. இந்த உஹது போற அவங்க பண்ணின பிளானை பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொன்னால், உஹது போர்க்களத்துக்கு போகும்போது பாதையை கூட ரசூலுல்லா அதாவது எப்படின்னா ஷார்ட் கட்டால் உஹதுக்கு போகிறதுக்கு ரோட் தர்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அது அபு ஹைசமான் என்ற ஒரு நபித்தோழர் சொல்கிறாரு, நான் ஒரு ரூட் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது மிர்பா இப்னு கைலி என்ற ஒருவர், கண் தெரியாத ஒரு குருடர், நயவஞ்சகர். அவர் முஸ்லீமுடைய போர்வையில் இருந்தார், நயவஞ்சகர். அவருடைய தோட்டத்துக்கு நடுவால் ஒரு குறுக்கு பாதையால் நான் கூட்டிக்கிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த தோட்டத்துக்குள்ளே போன உடனே அந்த மிர்பா என்கிற அந்த நயவஞ்சகன் என்ன சொன்னால், லா உஹில்லு லக் அன் தத்ஹுல ஹாயித்தி இன் குன்த ரசூலுல்லாஹ். நீ அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் நீ இந்த தோட்டத்துக்குள்ளே நுழையிறதுக்கு நான் உனக்கு அனுமதி தரலை அப்படின்னு. சஹாபாக்கள் கொல்ல போகிறாங்க அந்த மிர்பாவை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேணாம், கொல்ல வேணாம், விட்டுருக்கணும். அப்போ அந்த தோட்டத்துக்கு வழியால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய யுத்தி, போர் யுத்திகள். போர்ன்றது சும்மா போய் ஃபைட் பண்ணுறது மட்டுமல்ல, 10 பேரை வச்சுக்கிட்டு 1000 பேரை எப்படி அட்டாக் பண்ணணுன்றது வந்து ஒரு தர்பியா. அது சும்மாலாம் வராது. சில ஆட்க வந்து பெரிய வாழ் வச்சுட்டு பானு எவன் வந்தாலும் வெட்டு வேண்டு வந்தால் வெட்டுறதுக்கு இயலாது, வெட்டி பழகினா தான் வெட்டையிலும், சும்மா வெட்டையிலாது வாழால. ரத்தத்தை கண்டவுடனே இவர் 4 மைல் கங்கால் ஓடுவார், ரத்தத்தை பார்த்தாச்சுன்னு சொல்லி. அது போரில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் மிக துல்லியமாக தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. சுப்ஹானல்லாஹில் அலீம். அப்போ இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் போர்க்களத்துக்கு போய், நீங்கள் பத்ருக்கு போயிருப்பீங்க தானே, போகாதவங்க மட்டும் கொஞ்சம் சொல்லுவாமா. நான் இந்த ப்ரொஜெக்டரில் இடத்துலலாம் காட்டுன்னு பார்த்தேன், அதுக்காக வேண்டி ப்ரொஜெக்டர் போட்டுட்டீங்களா, சும்மா இதுட்டேன். அந்த பத்ருக்கு போனீங்கன்னா தெரியும். அதை மன்னிக்கணும், உஹதுக்கு. அந்த உஹது மலை ஒரு மலை அடிவாரம், பெரிய மலை தொடர்களாகிக்கும், அதான் உஹது மலை. பள்ளி ஒன்று நிற்கும், போய்க்கிறீங்களா இல்லையா? அந்த பள்ளிக்கு முன்னால் அடைச்சி வச்சுப்பாங்க. அதில் தான் முக்கியமாக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி முஸஅப் இப்னு உமைர் போன்ற நபித்தோழர்கள் அதில் அடக்கம் பண்ண படிக்கிறாங்க அந்த இடத்துல. அதில் நாங்கள் போய் அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன வ இன்னா இன்ஷா அல்லாஹுன்னு அந்த துவாவெல்லாம் ஓதுவோமே, அதோட ஒரு பள்ளிவாசலுக்கு அப்படி தானே. அந்த பள்ளிவாசல் அதே மாதிரி அந்த சுஹதாக்கள் உள்ள இடம் உஹது மலை தொடர ரசூலுல்லாஹ் பின்னுக்கு வைக்கிறாங்க, படைக்கு பின்னால். அப்போ படைக்கு பின்னால் வச்சா இடது பக்கத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய இடது புறத்தில் என்ன இருக்கும், அந்த அதாவது ஜபலுர் ருமாத்னு ஒன்று, சின்ன மலை ஒன்று பார்த்துப்பீங்களா, அதில் மக்கள் ஏறி நிற்பாங்களே, அந்த ஜபலுர் ருமாத்தில் 50 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமிக்கிறாங்க. என்னத்துக்குன்னு சொன்னால், அந்த அதாவது பின்பக்கம் வச்சா ஒரு கெப்பொனிக்கு தானே, அந்த கெப்பால் சுற்றிக்கிட்டு வரலாமா இல்லையா சொன்னாங்க. எங்கட முதுகுகளை நீங்கள் பாதுகாருங்கன்னாங்க 50 பேருன்னு சொன்னாங்க. உங்களோட வேலை என்ன தெரியுமா, நீங்கள் இந்த இருந்து பின்பக்கம் நீங்கள் முன்னோக்கி, எங்களுக்கு பின்பக்கமாக நீங்கள் பின்னோக்கி இருக்கணும். ஏன்னா காலித் இப்னு வலீதுடைய படை அந்த மலையினுடைய அந்த புறத்தில் இருந்தாங்க, அவங்க சுற்றிக்கிட்டு பின்னால் வரக்கூடும். அப்போ 2 பக்கத்தாலே முஸ்லீம்கள் சிக்கிக்கிட்டா பிரச்சனை வந்துடும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதில் ஜுபைர், அதாவது அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் இப்னு நுஅமான் அல் அன்சாரி, இவர் வந்து பத்ரில் கலந்துக்கிட்ட ஒரு ஆள், இந்த அம்பு எதிரத்தில் நல்ல கெட்டிக்கார ஆள். இவருடைய தலைமையில் 50 பேர். அவர் சொன்னாங்க, உங்கள் வேலை என்னண்டா, இந்த மலையில் நீங்கள் இருங்க, எங்களுக்கு பின்புறமாக யாரும் வராமல் மேலே இருந்து உங்களை அம்பு எய்து அவங்கள என்ன செய்யுங்க, நீங்கள் எங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு 50 பேர் வைக்கிறோம். அவங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ண ரசூலுல்லாஹ், நீங்கள் பார்த்தா தெரியும், புகாரில் 3039 இலக்கத்தில். நான் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிற மாதிரி இல்லை தானே, இந்த செய்தி உங்களுக்கு அப்போ தான் இதை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த யுத்தத்தில் சரியான பின்புலம் தெரிஞ்சால் நமக்கு நிறைய பாடம் இருக்குது. இல்லை விளங்குதா சொல்கிறது? நீங்கள் பாருங்கள், ஜஅல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலர் ரஜாலா யௌம உஹத் வகானு 50 ரஜுலன், 50 பேர்களை வச்சாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் கால் இதா ரஅய்துமுனா தஹ்தஃபுன தைர், நாங்கள் போரில் தோத்து பறவைகள் எங்களை கொத்துறதை நீங்கள் பார்த்தா கூட, எப்படி பறவைகள் எங்களை கொத்துறதை பார்த்தாலும் நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து அசையப்படாது. அதே நேரத்தில் நான் உங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பாத வரைக்கும் நீங்கள் இந்த மலையை விட்டு இறங்கப்படாது.
நாங்கள் எதிரிகளை தோற்கடித்து அவர்களுடைய பிணங்களை தாண்டி கொண்டு சென்றாலும் நான் சொல்லாமல் இறங்கப்படாங்க. எவ்வளோ எவ்வளோ உறுதியான ஒரு கட்டளை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 50 பேரை வைக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்கிறாங்க எஹ்மூ துஹூரன், எங்களோட முதுகை பாதுகாருங்க அப்படின்ற அர்த்தம். முதுகுப்புறத்தால் எதிரிகள் வராமல் பார்க்குற உங்களோட வேலை தான் ரசூலோட போர். இது இப்போ ரசூலோட திட்டமிடல் எப்படி இருக்குன்னு சொன்னால், முஸ்அப் இப்னு உமைருடைய கையில் கொடியை கொடுக்குறாங்க. அந்த படையினுடைய இடதுபுறத்தில் அந்த ஜபலுர் ருமாத்தில் 50 பேரை மேலே நிப்பாட்டி பின்புறத்தால் வாரவங்களை தாக்குறதுக்காகவும், அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு கால் முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு தோல்வி வந்தால் கூட அவங்களுக்கு சேதம் வராத மாதிரியான திட்டம் போடுறாங்க. மிக அழகான ஒரு திட்டம். சுப்ஹானல்லாஹில் அது. அப்போ ரசூலுல்லாஹ் அவங்கள வச்சுக்கிறாங்க. அதாவது வந்து புகாரில் 3039 இலக்கத்தில் இந்த செய்தி இருக்கிற வரலாற்றில் இது சம்பந்தமாக நிறைய வேறு வேறு பல விஷயங்கள் இது எழுதப்படுது. அப்போ இந்த இதில் வந்து அதாவது ஜுபைர் இப்னு அவ்வாம் அவங்களையும் உதவியாக என்ன செய்கிறாங்க. அவரும் நல்ல என்னது போர்க்களத்தில் அம்பு எய்துவதில் மிக திறமையான அதாவது ஒரு முன்னுக்கு ஒரு ஆளுக்கு 1000 பேருக்கு சமனான ஆக்களை தான் முன்னுக்கு வைக்கிறாங்க. அதுதான் நான் ரசூலோட வெல் பிளானை பாருங்கள். அப்போ இந்த நேரத்தில் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா படைகளை ரெடி பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு வாள் எடுக்கிறாங்க. எடுத்து என்ன செய்கிறாங்கடா சொல்கிறாங்க, வாள் எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த வாளை அதனுடைய ஹக்கோடு எடுத்துக்கொள்வது யாருன்னு கேட்குறாங்க. இந்த வாள் எடுத்தால் அந்த வாளுக்குரிய ஹக்கொன்னு செய்யும். அந்த ஹக்கோடு அந்த வாளை எடுத்துக்கொள்வது யார் என்று கேட்குறாங்க. மை யாஹுது ஹாத ஸைஃப பிஹக்கிஹி ஃபகாம இலைஹி ரிஜாலுன் யஅஹுது மின்ஹும் அலா. அதாவது வந்து அந்த வாளை எடுக்கிறதுக்காக பல பேர் ட்ரை பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபரில் என்ன செஞ்சாங்க, என்னுடைய இந்த வாளை ஒரு ஆள்கிட்ட கொடுக்க போகிறேன், அந்த வாளில் யார் வாங்குறாரோ அல்லாஹ் அவரை விரும்புவான், அவரும் அல்லாஹ் விரும்புவார், அவருடைய கையில் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான்னு ஹைபரில் சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் நபித்தோழர்களை நிறைய பேர் எட்டி பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் நமக்கு தர மாட்டாங்களா நபித்தோழர் எந்த அளவுக்குனா, உமர் இப்னு கத்தாப் சொல்கிறாங்க, இந்த தலைமைத்துவன்றது எனக்கு எப்போவுமே விருப்பம் இல்லை, ஆனால் அன்னைக்கு இந்த வாள் கிடைக்கிறதுக்காக இந்த பதவி எனக்கு கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். காரணம் என்ன, ரசூலுல்லாஹ் 2 காரணம் சொல்கிறாங்களே, அல்லாஹ் விரும்புவான், இவரும் அல்லாஹ் விரும்புவார், இவர கையில் அல்லாஹ் வெற்றியும் கொடுப்பாண்டு, அதுக்குத்தான் நான் விரும்பினேன்னு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அலி பின் அபி தாலிபை கூப்பிட்டு அந்த வாளை கொடுத்து போட சொன்னாங்க. இம்ஷி லா தல்தஃபித்னா ஹத்தா யஃப்தஹ் அல்லாஹு அலைக்கன். இது எங்கே நடக்குது, ஹைபர் யுத்தத்தில் நடக்குது. இதே மாதிரி இந்த யுத்தம் சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்கள் அலி பின் அபி தாலிப், ஜுபைர் இப்னு அவ்வாம், உமர் இப்னு கத்தாப், இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் அதை கிடைக்காதான்னு எதிர்பார்க்குறாங்க. ஹத்தா காம இலைஹி அபூ துஜானா சிமாக் இப்னு ஹர்ஷா. அபூ துஜானா என்ற நபித்தோழர் எழுப்பி கேட்குற, ஒமா ஹக்கு யா ரசூலுல்லாஹ், இந்த வாள் எடுக்கிற ஆளுக்கு அதுக்குரிய ஹக்கை கொடுக்கணும்னு சொல்றீங்களே, என்ன ஹக்கை சொல்கிறீங்க சொன்னாங்க, எதிரிகளுடைய முகங்களை நீ அதால வெட்டணுன்றாங்க. ஒகேன அபூ துஜானா, அவர் வந்து போர்லேயே மிகவும் ஒரு கெட்டிக்காராளாக இருந்தார். அவருக்கு ஒரு அந்த சிவப்பு தலப்பாவனைக்கும் சுற்றுவாராம் சொல்லுவாங்க. அந்த தலப்பாக சுற்றினாலே அவர் மரணத்தோடு போராடுவார், மௌத்துக்காக அவர் போராடுவார், மௌத்து வரைக்கும், மௌத்து வந்தாலும் அவர் விட்டு கொடுக்காம போராடுவார் என்கிற ஒரு பிரபல்யமான ஒரு கூற்றுக்கு சொந்தக்காரர். அப்போ அந்த நேரத்தில் அபூ துஜானா வாங்கிக்கிட்டு அந்த பெருமையாக நடந்துக்கிட்டு போகிறார். அந்த பெருமைன்றது அந்த போரில் சில விஷயங்கள் அனுமதி தெரியும் தானே உங்களுக்கு. போரில் மூட்டி விடலாம் தெரியுமா, காவிரிகள்கிட்ட போய் சொல்லி மூட்டி விடுறது அனுமதி. போரில் பில்டப் பண்ணி பேசலாம். பில்டப்னா அந்த 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 செருக்கோட யாராண்ட பார்ப்போம், உன்னோட தலையை நான் வெட்டுறோம் பார்ப்பணும், சும்மா போரில் போயிருந்தே அப்படி இல்லை, அந்த வீரம் இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களோட உரைகளை பற்றி சொல்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் இதா ஹதபன் நாஸ் இஷ்தத்த கதுபுஹு வஅலா சௌத்து. ரசூலுல்லாஹ் மக்களுக்கு உரை நிகழ்த்தினால் அவங்களோட கோபம் இஷ்தத் அதிகரிக்கும், அவங்களோட சத்தம் உயர்ந்து விடும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் கஅன்னஹு யுன்திரு ஜைஸ், ஒரு படைக்கு ஆர்டர் பண்ணுற உத்தரவிடுவது போன்று, அந்த படைக்கு எச்சரிக்கை செய்வது போன்று ரசூலுல்லாஹ் இருப்பாங்க. சும்மா நீ சுடுறண்டா சுடுண்டா சுட மாட்டானோ, அட்டை சுடுண்டா அந்த வேர்டில் அவனுக்கு வில்லில் போகணும் கை, அதான் படை. அந்த அளவுக்கு அந்த படை தளபதிகள் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இதுக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, அபூ துஜானா அந்த நடை இருக்குது, இது கூடாத ஒரு நடை, ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் இது கூடும் நான் ரசூலுல்லாஹ். அந்த போகிற போக்கிலே ஆளுக்கு பயப்படுற மாதிரி ஒரு போக்கு, அப்படித்தானே. அப்போ இது முக்கியமான அந்த போர் செய்கிற ஆட்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. இது ஒரு சம்பவம் சொல்கிறாங்க. அதாவது வந்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சிரியாவுடைய தளபதியாக இருந்தாங்க. ஆரம்பத்தில் 20 வருடங்கள்
அந்த அதான் என்ன செஞ்சாங்க, அந்த அந்த ஏரியாவுடைய கவர்னராக இருந்தாங்க. மற்ற 20 வருஷம் என்ன செஞ்சாங்க, ஜனாதிபதியாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்கள பற்றி உமர் இப்னு கத்தாப் தான் அவரை நியமித்தார். உமர் இப்னு கத்தாப்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வருது, இந்த முஆவியா வந்து ரொம்ப ஆடம்பரமாகவும் ரொம்ப செருக்கோடையும் தான் அவர் வெளியில் போகிறாரு, நீங்கள்லாம் பாருங்களேன் விட்டு போட்ட உடுப்போட தான் வெளியில் தெரியுறீங்க, அவர் அப்படி இல்லை அப்படின்னு வந்தோடனே அந்த யார் உமர் இப்னு கத்தாப் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு முஆவியார்லாம் அவங்கள்ட்ட கேட்ட நேரத்தில் முஆவியார்லாம் ஒரு பதில் சொன்னாங்க, அமீருல் மோமினீன், நீங்கள் மதீனாவுக்குள்ளே வந்துட்டிருக்கிறீங்க, உங்களை யாரும் வந்து அந்தளவுக்கு படை திரட்டி வந்து உங்களோட யுத்தம் பண்ணி அந்த இல்லை, நாங்கள் இங்கே பார்டர், அப்போ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் விட்டு பிடிச்ச ஆடையோட சும்மா தனியாக போனோம்னா கொண்டு போடுவாங்க. இது வந்து அதாவது ஒரு ஒரு தளபதிட்டு இருக்க வேண்டிய சில ஆளுமைகள்னு ஒன்று இருக்குது வழங்க, அது யுத்தத்தில் இருக்கணும். அப்போ அபு துஜானா எடுத்துக்கிட்டு போகிறாரு. அப்போ அந்த நேரத்தில் அபு துஜானா அந்த வாழை எடுத்த நேரத்தில் சில நபித்தோழர்களுக்கு என்னப்பா நம்மளே விட்டுப்பட்டு அபு துஜானாட்ட சொல்ல கொடுத்தாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. அதை பற்றி பின்னால் சொல்லுவோம். அப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் எங்கிட்ட மக்காவில் உள்ள படைகள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களும் ஒரு பெரிய தயாரிப்பு பண்ணுறாங்க. அவங்களும் சாதாரணமான ஆட்கள் இல்லை. நான் இதான் சொன்னேனே, ரசூலுல்லாஹ் முட்டினது சும்மா நார்மல் சாதாரண ஆட்கள் அல்ல, அவங்க போரில் மிக திறமையான நுட்பமான, இன்னும் சொல்ல போனால் காலித் இப்னு வலீதுண்டா அது ஒரு பெரிய தளபதி ஒன்றும். அவங்களோட எல்லாம் முட்டை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கூட்டிகிட்டு போகிறாங்கண்டா, அப்போ ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. பார்ப்போம், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பக்கத்தால் அவர் எப்படிப்பட்ட, எல்லாரும் சொல்லுவாங்க அலி பின் அபி தாலிபுடைய வீரத்தை சொல்லுவாங்க, காலித் இப்னு வலீதை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீரம் எப்படி தெரியுமா, போர் ரொம்ப உக்கிரம் அடைஞ்சுன்னு சொன்னால் நாங்கள் ரசூலுல்லாஹ்க்கு பின்னால் போய் ஒளிஞ்சு கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் தான் ஆகப்பெரிய, ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொன்னால் படையை நெருங்குவாங்க. ரசூலுல்லாஹ் சாதாரண ஒரு ஆள் அல்ல, அது அவங்களுக்கு தெரியும் காவிர்களுக்கு ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட ஆள்னு சொல்லி. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் மறுபக்கத்தால். அப்போ இந்த போருடைய காவிர்களுடைய தளபதியாக ஒரு பிரதான அந்த போருடைய தளபதியாக யாரிக்கிறாரு, அதான் அபு சுஃபியான் இப்னு ஹர்ப். அதே மாதிரி அதில் அவங்க வலப்புறத்துக்கு காலித் இப்னு வலீத், அதான் அவங்களுக்கு வலப்புறம், முஸ்லீம்களுக்கு அது ஜபல் ருமாத் இடப்புறம். அப்படி தானே முஸ்லீம்கள் தரப்பில் நீங்கள் ரெண்டு பாருங்கள், உஹது பின்னுக்கு வச்சுட்டு, சரிதானே, உஹது உங்களுக்கு பின்னால், அந்த பள்ளியெல்லாம் பின்னால் பாருங்கள், ஜபல் ருமாத் எந்த பக்கம் வைக்கும், இடப்பக்கம் வைக்கும், காவிர்களுக்கு எந்த பக்கம் வைக்கும், வலது பக்கம். ராய், வலது பக்கத்தில் காலித் இப்னு வலீத், அவர் என்னன்னா இந்த மேலே இருக்கிறாங்களா டாக்கெட் பண்ணிட்டு இருக்கிறார், சுற்றி பின்னால் வார்த்தை. ஏன்னா அவர் அப்படியான போரில் அவர் வீரர் என்பதற்கு அப்பால் நுட்பமாக யோசிப்பார். அதில் அவருடைய வரலாறு நம்ம படிக்கும்போது நம்ம இன்ஷால்லா படிக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் அவர் முஷ்ரிக்கா இருந்தார், பரவாயில்ல இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அதே மாதிரி இடதுபுறத்தில் இக்ரிமா பின் அபு ஜஹல், அவர் பயங்கர கோபத்தில் நிற்கிற, வாப்பாவை கொண்டு போட்டாங்க கோபத்தில் வேற, அது அடுத்த ஒரு தலைவர். அதே மாதிரி காலாட்படைக்கு சஃபான் இப்னு உமையா வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அம்பு எதிர இதுக்கு வந்து யார், அப்துல்லா இப்னு அபு ரபியா இவர் இருக்கிறார். அப்போ மக்காவில் உள்ள அவங்களோட படையும் இந்த கொடி வந்து யாருக்கிட்ட இருக்குன்னு சொன்னால் அப்துத்தார் என்கிற ஒரு கோத்திரத்தார்கிட்ட. அப்துத்தார் யாருன்னு சொன்னால் அவங்களும் மிகச்சிறந்த போராளிகள் காபிர்கள். அவங்களில் உள்ள அத்தனை பேரும் உஹதில் கொலை செய்யப்படுறாங்க. போர் அந்த கொடியை தூக்கின அவ்வளவு பேரும் அதில் எந்த அளவுக்குன்னா அபு சுஃபியான் இடையில போய் இந்த போரில் உள்ளவங்ககிட்ட இந்த இதெல்லாம் வரும். அப்துத்தார் கோத்திரத்தாரே, உங்களுக்கு தெரியும் நிலைமை பதிலில் எப்படி இருந்துட்டு, உங்களால் வெள்ளை இயலாதுண்டா, உங்களுக்கு தூக்க இயலாண்டா, கொடியை கொடுத்துருங்க எங்கிட்டா. அவன் உண்மையாக கொடி வாங்குறது சொல்லலை, அப்போதான் இவங்களுக்கு வெறி வரும். நாங்களா, எங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு அந்த போரில் மிக வெறி கொண்டவர்களாக அபு சுஃபியான் என்ன செய்யறாருன்னு சொன்னால் அவங்களெல்லாம் மாத்துறார். இந்த நேரத்தில் தான் யுத்தம் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு தெரியும் யுத்தம்ன்றது எப்படி ஸ்டார்ட் ஆகுது, உடனே அங்கே அடிச்சு அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய உத்தரவு வரும் வரைக்கும் எதுவுமே போராட்டத்துக்கு போகிறாங்க. இப்போ காபிர்களுடைய தரப்பில் தல்ஹா இப்னு அபி தல்ஹா அல் அப்தரின்னு ஒருத்தன், அப்தரின்னு சொல்லுவோம். இந்த அப்தரின்றவன் வந்து மோசமானவன், அவனை பார்த்தாலே கிட்ட யாரும் நெருங்க மாட்டாங்க, அப்படி பயங்கரமானவன். சும்மா இல்லை, அவங்க லேசு மாசம் நாட்களை முன்னுக்கு நிப்பாடலை. அவர் தான் யாரு, அந்த அப்துத்தார் கோத்திரத்தார் தேர்ந்த தலைவர், அவன் பயங்கரமான ஒருத்தன். அப்போ அவனை பார்த்த உடனே முஸ்லீம்கள்லேயும் கொஞ்சம் பேர் கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் பயந்தான், சரியா. அப்போ அவன் வந்து சொல்கிறான், வாங்கப்பா யார் வாரது அப்படின்னு. போருடைய அந்த ஆரம்பம் அந்த நேரத்தில் தான் ஜுபைர் இப்னு அவ்வாம் போகிறாங்க. அவனோட குதிரையில் ஏறி அவனை வெட்டி கீழே வீழ்த்துறான். அதுக்கு பிறகு இந்த அப்துத்தாருடைய கிளையார்கள் அந்த கொடியை பிடிச்சவன் ஒன்றுக்கு பின்னால் என்ன செய்கிறாங்க, முஸ்லீம்களால் கொலை செய்யப்படுறாங்க. கிட்டத்தட்ட 10 பேர் க்ளோஸ். அந்த கோத்திரத்தில் கொடி தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்ற அளவுக்கு போருடைய அந்த முதலாவது பாய்ச்சல்ல காவிர்கள் டோட்டல் ஃபெயிலியர் ஆகுறாங்க.
போராட்டம் உக்கிரமம் அடையுது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் 3 தடவைகள் என்ன செய்கிறாங்க, எதிர்த்து தாக்குதல் நடத்தி 3 தடவையும் அவங்க எதிரிகள் ஓடுற நிலைமை அவங்களுக்கு விளங்கி போச்சு. நமக்கு தோல்வி நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த நேரத்தில் இந்த மலையிலேருந்து பார்க்குறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் குறைஷி அந்த வந்து இந்த பெண்கள் எல்லாம் அவங்களோட காலில் உள்ள சலங்கையெல்லாம் தெரியுதான், பின் கால் தெரியுறதுக்கு ஓடுறாங்க. வழங்குதா? அப்போ முஸ்லீம்கள் முன்னோக்கி போகிறாங்க. அது காபிர்கள் வந்து புறமுது காட்டி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை இந்த மலையில் உள்ளவங்க பார்க்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன காரணம் வந்து ரசூலுல்லாஹ் இந்த வெற்றியை வந்ததுக்கு பிறகு இறங்குறதை பற்றி ரசூலுல்லாஹ் பேசலையே. ஓடுறாங்களே, இதுக்கு மேலே எங்கே வந்து இவங்க சண்டை பிடிச்சி நம்மளே வெண்டு இது நடக்காது. ஏன்னா அல்லாஹ் தஆலா ஒரு வெற்றியை கொடுத்தான். அந்த நேரத்தில் அந்த மலையில் இருந்த கிட்டத்தட்ட 9 பேரை தவிர, அதாவது 41 பேர் இறங்கிட்டான். இறங்கும் போது அல்லாஹ் தஆலா குர்ஆன்லையும் சொல்கிறான், இந்த கனிமத்தில் ஆசை கொஞ்சம் வந்துட்டு அவங்களுக்கு. இந்த போர் இதுகள்லாம் செல்வங்கள் எல்லாம் சஹாபாக்கள் பிறக்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹ் இறங்க வேணான்னு சொன்ன விஷயத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, மறந்துட்டாங்க. அல்லது அந்த பனு குறைதா யுத்தத்தில் அசர் தொழுது ஒரு சம்பவம் வருமே, ரசூலுல்லாஹ் பனு குறைதால போய் அந்த மாதிரி. ஆனால் அந்த மாதிரி சொல்லலை. இது எங்களை பறவைகள் கொத்தினாலும் நாங்கள் அவங்களை வெற்றி கொண்டு அவங்களோட சடலங்களை தாண்டி போகிறத நீங்கள் பார்த்தாலும் நான் சொல்லாமல் இறங்க வேணான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவங்க மாறு செஞ்சாங்க. அதனுடைய விளைவு என்ன நடந்ததுன்னு சொன்னால், அந்த அந்த மேலே இருந்தவங்கலாம் இறங்கியாச்சு. இப்போ 9 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஹாலித் இப்னு வலீத் அவர் எப்போவுமே வந்து தோல்விக்கு மேலே அவர் வந்து படையுடைய நிலையை பார்ப்பார். எப்படின்றாலும் இதை இந்த யுத்தத்தை வெல்லணுன்றது தான் அவருடைய பார்வையாக்கும். இவங்க எல்லாம் இறங்கிய போகிற அவர் பார்க்குறாரு, ஓஹோ மலையில் இந்த ஆட்கள்லாம் இறங்கியாச்சு. அப்படியே ஓடினவங்க சுற்றிக்கிட்டு பின்னால் வந்துட்டாங்க. பின்னால் வந்து இருந்த அந்த 9 பேர், அந்த யார் தலைமையாக இருந்தவர் உட்பட 9 பேரையும் கொலை செய்கிறாங்க. கொலை செஞ்சுட்டு பின் வழியால் வந்தாங்க. இப்போ முஸ்லீம்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டால், பின்னால் வாரது முஸ்லீமா காஃபிராண்டு ரெண்டும் கெட்டான் நிலையில் முஸ்லீம்களில் மிக பெரும்பான்மையான சிலவங்க வந்து அப்படியே ஃபெட்டப் ஆகிட்டாங்க. ஒன்று சமாளிக்க முடியலை. இங்கிட்டு பக்கமும் ஓடினவங்க மறுபடி வராங்க. பின்பக்கத்தால் ஹாலித் இப்னு வலீத் வந்துட்டாருன உடனே காபிர்களுக்கு மெசேஜ் போயிட்டு, ஆஹா நம்மளோட படை சுற்றி வளைச்சிட்டாங்கன்னு பின்னுக்கும் முன்னுக்கும் சொல்லணும். ரசூலுல்லாஹ் திட்டம் என்னன்னா, இந்த பக்கத்துக்கு இடம் கொடுக்கப்படாது. அந்த வெற்றி, அந்த போருடைய ரகசியமே அந்த பக்கத்தில் இருக்குது. அந்த பக்கம் துறப்பட்டு பின்பக்கத்தால் வந்த உடனே நபித்தோழர்களுக்கு அதை எதிர்கொள்ள முடியாமல் போயிட்டு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுறாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஜுபைர் இப்னு முத்இம் அவருடைய அடிமை வஹ்ஷி சொல்லுவாங்க. ஹிந்தா கொண்டது ஈரல அது வந்து வரலாற்றில் ஆதாரபூர்வமான ஒரு செய்தி இல்லை. ஜுபைர் இப்னு முத்இமுடைய அடிமையாக இருந்த வஹ்ஷிக்குரிய ஒரே ஒரு கண்ட்ராக்ட் என்னன்னு கேட்டால், உங்கள் டியூட்டி என்னென்னா ஹம்சாவை கொல்லும். ஹம்சாவை கொண்டா உங்களைய நாங்கள் விடுதலை செய்வோம். இதுதான் அவருக்குரியது. அவர் வேற யாரையும் கொல்லலை. அவரே சொல்கிறார். ஏன்னா அவர் பிற்பட்ட காலத்தில் அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எனக்கு முன்னால் வர வேணான்னு சொல்லி வச்சாங்க. ஏன்னா முசைலமாவை அந்த ஹம்சா அந்த யார் அந்த வஹ்ஷி தான் கொல்றார். சொல்கிறான், மிகச்சிறந்த ஒரு மனிதரை நான் கொண்டேன், ஆனால் மிக மோசமான ஒருத்தனையும் நான் கொண்டிக்கிறேன்னு புறவு சொல்கிறார். அவர் ஹம்சாரில் அவங்களோட வீரத்தை பற்றி சொல்கிறாங்க. வழங்கா சொல்கிறது, ஹம்சா இந்த ஜுபைர் இப்னு முத்இமுடைய வாப்பாட சகோதரர் சாச்சா ஒரு ஆளை ஹம்சா கொண்டுட்டாரு. அதுக்கு பழி வாங்குறதுக்காகவே இவரை நியமிச்சுதாங்க. அப்போ ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுறாங்க. முஸ்அப் இப்னு உமைர் கொல்லப்படுறாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி முக்கியமான நபித்தோழர்கள்லாம் கொல்லப்பட்டுட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க என்ன நோக்கி வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இந்த சத்தம் காபிர்களில் உள்ள படைக்கு கேட்டுட்டு இந்தா முகமது இருக்கிறார்னு வந்து எதிர்த்து தாக்கினா கிட்டத்தட்ட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை தொற்றும் 7 நபித்தோழர்கள் அன்சாரிகள் அதில் கொல்லப்படுறாங்க. பிட்ட உம்மு ஹராம் என்ற ஒரு பெண்மணி அந்த இடத்துல வராங்க. நுசைபா உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து அகபா என்ற போர்க்களத்திலையும் அந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொள்றாங்க. அவங்க முஸ்அப் இப்னு உமைரை காப்பாற்றுறதுக்கு அவங்க வாள் எடுத்து போராடுறாங்க. அப்போ இப்னு கமியா என்கிற ஒருத்தன் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கும் ஈட்டியால குத்துப்பட்டு காயப்படுறாங்க. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட காயங்கள் உம்மு ஹராம்ன்ற பெண்மணிக்கு. சுப்ஹானல்லாஹ், போருடைய நிலைமை. டைம் எத்தனை? தொடர் 2 செய்வோம். ஏண்டா இது எப்படி விட்டா நான் அப்படியே சம்மந்தம் இல்லாமல் இடத்துல முடிச்சிடுவேன். நாம் இப்போ எது வரைக்கும் நிற்கிறோம்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மீறி அந்த எதிரிகள் என்ன செஞ்சாங்க, பின்புறத்தால் வந்து தாக்குதல் நடத்தி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு உட்பட முஸ்அப் இப்னு உமைர் போன்றவங்க கொல்லப்படுறாங்க. ஏன்னா இதை நிப்பாட்டினா நம்ம 2வது தொடரில்
இது அழகாக முடிச்சு இதில் உள்ள படிப்பினைகளை தனியாக சொல்லலாம். இல்லைன்னா நான் அவசரமாக சம்மந்தமில்லாத 2-3 தகவலை சொல்லிட்டு முடிச்சிடுவேன். பகுதி 1 வச்சுக்கொள்ளுமா இதை இன்ஷா அல்லாஹ். இதுவரைக்கும் உள்ளது விளைச்சா என்ன சரி சந்தேகம் தான் கேளுங்க. இந்த நம்ம இதுவரைக்கும் சொன்ன விஷயத்தில் அகூல் கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.